கெடுத்த, என் ஊழியத்தை கெடுத்த, எப்படியாகிலும் அந்த ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரீட்டாலியேட்டட், அந்த பழி வாங்கும் எண்ணம் கட்டாயம் இருக்கும். தேவன் சொல்லுகிறார், அந்த எண்ணம் என்னைக்கு உனக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு உனக்கு வீழ்ச்சி வந்துடும். இதைத்தான் ஆரம்பத்தில் போட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் அதில் ஒரு இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, சீரியஸ் ட்ரபிள். அதில் போடுவாங்க பாருங்கள், சீரியஸ் ட்ரபிள். அவன் வாழ்க்கை முழுவதுமே, அதாவது ஒன்று முடிந்து இன்னொரு ஆரம்பிக்கும். சில நாம் கூட நினைக்கிறோம், ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பாடு, ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ போராட்டம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மனதளவிலும் எவருக்கும் எந்த நிலையிலும் தீங்கு நினைக்காதிருங்கள். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், அதாவது தீங்கு நினைப்பாயாக, மற்ற செய்கிற நன்மைக்கு அது இயற்கையாக வந்துடும். இப்போ எனக்கு ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் நிம்மதியை கெடுத்துட்டாங்க, என் ஊழியத்தை கெடுத்துட்டாங்க, கட்டாயம் எனக்கு அந்த பழி வாங்கும் எண்ணம் வந்துடும். தேவன் சொல்லுகிறார், அந்த எண்ணம் உன்னை அழிக்கும், உன் நிம்மதியை அழிக்கும், உன் குடும்பத்தை அழிக்கும், உன் சந்ததியை அழிக்கும். அந்த வசனத்தில் பாடுறங்க, விழுவான் அவன். 17ஆம் வசனம், துரோகமுள்ள தூதன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க, இது உங்களையும் வருத்தப்படுத்தும். கவனிங்க, நான் துரோகம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நான் துரோகம் பண்ணுறேன், என்னால் ஒருத்தர் தண்டிக்கப்பட்டாரே, என்ன ஒருத்தர் ஏமாற்றம் அடைந்தாரே, அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு வருத்தம், பிற்காலத்தில் காலம் முழுவதும் எனக்கு வருத்தம். இன்றைக்கு கூட ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி எனக்கு டிவியில் இல்லை, அதாவது வட இந்தியாவுக்கு சிவன் தரிசனம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, எனக்கு சிவன் தரிசனம், லட்சக்கணக்கான பணம், எல்லாம் பக்தர்கள், எல்லாமே அந்த தெய்வத்தை நம்புகிறவர்கள். அந்த ஏமாத்தன ஆளும் அந்த கோயிலே வேலை செய்கிற ஒரு ஆள், இப்படி 40 லட்சம் 50 லட்சம்னு சொல்லி, உன்னை ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகிறேன், தேவனை காட்டுறேன், கடவுளை காட்டுறேன்னு சொல்லி, எல்லாம் ஏழை பெண்கள். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிற, அந்த ஆலய தினந்தோறும் போகிறவங்க. அதை அவர் பார்த்தாரு, ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம், உன்னை டைரெக்டாக உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை துரோகம் பண்ணியிருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், துரோகம் பண்ணி, அதாவது யாருக்கு துரோகம் பண்ணோமோ அவனுக்கு அன்னைக்கு தான் துக்கம், ஆனால் துரோகம் பண்ணினவனுக்கு காலம் முழுவதும் துக்கம். இதுதான் சத்தியம். நீயும் துக்கப்படுவாய், உன் சந்ததி துக்கப்படும். என்னை கேட்கிற, எனக்கு எந்த செய்தியை பார்த்தாலும், என்னை ஏமாற்றிட்டாரு, பணம் ஏமாற்றிட்டாரு, வேலை வாங்கித்தரேன் ஏமாற்றிட்டாரு, எனக்கு எப்படியோ புதுசாக போகிறது கலசம். புரியுதா உங்களுக்கு? அந்த கலசத்தை நீ வச்சுருந்தா வீட்டில் செல்வம் கொழிக்கும், எப்படியெல்லாம்